தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் நலம்பால என்ற பகுதியில் யோக பயிற்சிகளை தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்ஷ்வாசனா. தடாஸ்ன நிலை ஓய்வில் இருங்க. இப்போ முன்வளைவு ஆசனங்கள், நின்ற நிலையில் உடம்பு முன்னோக்கி வளைச்சி பண்ணக்கூடிய ஆசனம் பண்ண போகிறோம். பார்ஷ்வாசனா. மெதுவாக கால்களை விரித்த நிலையில் வச்சுக்கோங்க. கால்களை ஒரே நேர்கோட்டு கொண்டு வாங்க. கைகளை முதுகுப்புறமாக கைகள் கூப்பிய நிலையில் இருக்கட்டும். தோள்பட்டைகளை நல்லா விரித்து மெதுவாக மூச்சு இழுத்து லேசாக பின்னோக்கி வளைங்க. முதல்ல மூச்சு இழுத்து நல்ல 2லிருந்து 3 முறை நல்ல மூச்சு இழுத்து விட்டுட்டு மெதுவாக மூச்சு வெளியே விட்டு முன்னாடி முதுகை நீட்டி குனிங்க. எக்ஸேல் ஃபார்வர்ட் பேண்ட். நெத்தியை வச்சு உங்கள் முழங்கால்களை தொடுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். இதுலேயும் 3லிருந்து 5 முறை நல்ல நீளமான சுவாசத்தை இழுத்து விடலாம். மெதுவாக மூச்சு இழுத்து எந்திரிச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கம் பண்ண போகிறோம். கைகளை பின்னோக்கிய நிலையில், கைகள் கூப்பிய நிலையில் இருக்கட்டும். கால்கள் ஒரு 1/2 அடியிலேருந்து 1 அடி கேப்பில் நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இடது கால்களுக்கு பண்ண போகிறோம். மெதுவாக தோள்பட்டைகளை விரித்து மூச்சை இழுத்து பின்னோக்கி வளைங்க. இதில் நல்ல நெஞ்சு பகுதியை விரித்து சுருக்கி மூச்சு இழுத்து விடுங்க. மெதுவாக மூச்சை இழுத்துட்டு மூச்சை வெளியே விட்டு எக்ஸேல் பண்ணிகிட்டே மெதுவாக ஃபார்வர்ட் பேண்ட். இடுப்பு பகுதியை நல்லா நீட்டி விடணும். முடிந்த அளவுக்கு நெத்தியை வச்சு உங்களுடைய முழங்கால்களை தொடுறதுக்கு முயற்சி பண்ணணும். இதில் மூச்சை நல்ல நீளமான சுவாசம் 3லிருந்து 5 முறை. மெதுவாக இன்ஹேலா நல்லா நீட்டு எந்திரிக்கணும். ரிலாக்ஸ். தடாசன நிலை ஓய்வு. நின்றநிலை ஆசனத்தில் முன்னாடி எப்படி வளையிறது, முன்னோக்கிய நிலையில் குனிகிறதுக்கும் இன்றைக்கி பார்த்தோம். பொதுவாக இது இடதுபுறம் வலதுபுறம் 2 பக்கமும் நல்ல ஈக்குவலான பேலன்ஸ் கொடுத்து செய்கிறதுனால 2 பக்கங்களும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க ஹெல்ப் பண்ணும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடு வரத்தில் கை கால்களாக இருக்கட்டும் ஒரே பக்கமாக தான் வலிக்கும். இந்த ஆசன பயிற்சிகள்லாம் பண்ணத்தில் 2 பக்கமும் நல்ல ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மிக உதவியாக இருக்கும் இந்த ஆசனம். நன்றி, வணக்கம்.